எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமாவில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ரமேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களும் நிறைய கேள்விகளும் இருக்கு. சார் வணக்கம். வணக்கம் முரளி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்கு சார். நேற்று சென்னை விசஸ் ஹைதராபாத் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே கூட மேட்சை பற்றின உங்கள் ஒப்பீனியன்? மேட்ச் நல்லா தான் இருந்தது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க எது அவங்கக்கிட்ட வீக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோமோ அது நேற்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. எது ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அது கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சுது. அதனால் நம்மளாம் உட்காந்து அதை பற்றி ரிவ்யூ பண்ணிவிட்டு ப்ரீவியூலலாம் அதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற நமக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம பிளான் பண்ணாத மாதிரி இருந்ததுன்னா அது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அது அவங்களுக்கு எப்படியோ தெரியல, நமக்கு ஒரு பாடமாக இருந்தது. ஓகே. நான் இப்போது நம்ம ஆட்கள் இருந்தே தொடங்கிறேன் சார். பவுலிங் நம்ம வந்து டாஸை வின் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது சிஎஸ்கே. கரெக்ட். பவுலிங்கை சூஸ் பண்ணுறோம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு இமாலயா பேட்டிங் லைனப் இருக்குது அவங்களுக்கு. ஒரு 250 வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் அபிஷேக் களமிறங்குறாரு. இந்த டீமோட பேட்டிங் அந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து பயங்கரமாக இருக்கும் சார். அதை கொஞ்சம் சிஎஸ்கே வந்து அதை உள்ளே தண்ணி காட்டிட்டாங்களோ அப்படின்னு பார்க்கலாமோ? டாஸ் வின் பண்ணுறது அபூர்வமாக இருக்குது. டாஸ் வின் பண்ணி ஒரு அவங்க இவங்களோட ஸ்ட்ரென்த்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஆன் பேப்பரே எடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த்துங்கிறது பேட்டிங் தான். ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹைதராபாத் விக்கெட்டில் பெரிய மாய்ச்சர் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை, உங்களுக்கு டியூஸ் ஒன்றும் வரப்போகிறது இல்லை, ட்ரை விக்கெட்டு. அந்த விக்கெட்டில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறது தானே இப்போ புத்திசாலித்தனம். சரி, நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஒரு 220, 210, 220 ரன் போர்டில் போட்டிங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் 200+ இருந்தாலே அந்த ஸ்கோர் போர்டு ப்ரெஷரே எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பாதகமாக போயிருக்கும். மீதி 50 அதுவே ஒரு 50% ப்ரெஷரில் கொடுக்கும் அவங்களுக்கு சேஸ் பண்ணுறவங்களுக்கு. மீதி 50% போலர்ஸ் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே. நீங்கள் போலர்ஸ் வந்து நீங்கள் ஒரு மாதிரி செட் ஆகிட்டு இருக்காங்க சிஎஸ்கேக்கு. நீங்கள் கம்போஜ் நல்லா போடுறாரு, லாஸ்ட் 2-3 மேட்சஸாக பிரமாதமாக போட்டிருக்காரு. ஓவர்டன் நல்லா போட்டுட்ருக்காரு. உங்களுக்கு அகில் ஹுசைனும் நூர் அஹமதும் போன மேட்ச் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட போலிங் நல்லா செட் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கும்போது நம்ம போலர்ஸை வச்சு கண்டெயின் பண்ணலாம். அது அவங்கள சேஸ் பண்ணும்போது அவங்கள கண்டெயின் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்திருந்தா, இவங்களோட பேட்டிங் மேலே நம்பிக்கை இருந்திருந்தா, இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் தானே எடுத்துருக்கணும். அடிப்படையாக அந்த இடத்துலேயே தப்பு பண்ணார். மற்ற எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. நீங்கள் டாஸ் தோக்குறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போகிறீங்க. உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. இன்றைக்கி சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது உங்கள் கையில் இருக்கிற நீங்கள் எடுக்கிற முடிவு. நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கணும்ல. அது ஆரம்பமே தப்பான முடிவு எடுத்தால் தான் நான் பார்க்குறேன். இந்த மேட்ச் தோற்றதுக்காக சொல்ல, ஈவன் அதர்வைஸு இவங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து பேட்டிங். நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்து அதிகமாக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆல்ரவுண்டர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு இருந்தாருன்னா அவர்கிட்ட நம்ம பேட்டிங்கில் தான் எதிர்பார்க்குறோம் ஜாஸ்தி. ஒரு போலிங் ஆல்ரவுண்டர்னு இருந்தாருன்னா, இப்போ அஸ்வின் 5 டெஸ்ட்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நீங்கள் அஸ்வின் கிட்ட இந்த இன்னிங்ஸை வந்து செஞ்சுரி அடிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா, 5 விக்கெட் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? அவரோட ரோல் வந்து போலிங் தான். அவர் மூலமாக வர ரன்னு அடிஷ்னல் நம்மளுக்கு. அந்த மாதிரி எது உங்களோட ஸ்ட்ரென்த்தோ அதில் ஆடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்க பேட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி கதை வேறு மாதிரி இருந்திருக்கும். எனிவே அது நடக்காததை பற்றி அவ்வளோ தூரம் பேசி பிரயோஜனம் இல்லை. பட் இவங்க எடுத்த டெசிஷனுக்கு அது எல்லாமே ரொம்ப பேடாக போச்சா அப்படின்னா, ஆரம்பத்தில் அபிஷேக் சர்மா, சூரியவன்ஷி இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆடும்போது இது ராங் டெசிஷன், இது மட்டமாக போலிங் போட்டாங்க இப்படிலாம் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது அவங்க நாள்னா எந்த போலராக இருந்தால் காலி. பும்ரா ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்கிறாரு. அதெல்லாம் வந்து பண்ணி பும்ரா மட்டமான போலர்னு சொல்ல முடியுமான்னு. அதனால் போலிங்கை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு சிஎஸ்கே டிட் எக்ஸலண்ட் ஜாப். ஏன்னா நேற்றுக்கு அந்த அபிஷேக் சர்மா கொடுத்த ஸ்டார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 230, 240 போயிடுவாங்கங்கிற மாதிரி தான் இருந்தது. பின்னாடி இருக்கிற டெப்த் ஆஃப் பேட்டிங் அவங்களுக்கு நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரொம்ப போவாங்க, 200 தாண்டி போவாங்க, டீப்பாக போவாங்கன்னு இருந்ததை 190க்குள்ளே அமுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது அந்த மாதிரி அவங்க பண்ணது வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. பட் சேஸில் வந்து நிறைய ராங் டெசிஷன்ஸ், ராங் ஷாட்ஸுக்கு போனாங்க. அந்த அவசரப்பட்டு ஆடின மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா சிஎஸ்கேவோட என்ன சொல்லலாம் டிஎன்ஏவே டீப், டேக் த கேம் இன் டு த டீப் அப்படிங்கிறது தான். டெப்த்துக்கு போவாங்க அவங்க.
நம்ம தோனியை பார்த்துருக்கோம். அவர் வந்து 20th ஓவர் 4வது பாலோ 5வது பாலோ 6வது பாலோ முடிச்சு தான் அவருக்கு பழக்கம். அது மாதிரி டீப்பாக எடுத்துகிட்டு போகிற ஒரு டீமோட கல்ச்சர். ஆனால் இவங்க ஏன் நடுவில் அவசரப்பட்டாங்கன்னு தெரியல. டீப்பாக எடுத்துகிட்டு போகும்போது ஆட்கள் இல்லை. நீங்கள் அந்த சமயத்தில் இருந்தது உங்களுக்கு கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று சிஎஸ்கே மேட்சோட எண்டை பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு நடந்த மேட்சோட எண்டு மாதிரியே தான். ஓகே, கிட்டத்தட்ட அதில் டேவிட் மில்லரும் அந்த ஸ்டப்ஸும் நின்று எப்படி கொண்டு வந்தாங்களோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி காமிச்சாங்களோ, அந்த மாதிரி இங்கே ஓவர்டன்னாலையும் கம்போஜாலையும் காட்ட முடியல. அது அது அந்த இடத்துல தான் அந்த உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அங்கே இருந்தாருன்னு வைங்க, அவர் ப்ராபப்ளி ஹீ வுட் அவுட் சேல்ட் யூ த்ரூ. அது பண்ணியிருப்பார். அது இல்லாததுனால ஒரு பிரச்சனையாக போச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடிட்டாங்க. ரொம்ப ராங் ஷார்ட் செலெக்ஷன், பர்டிகுலர்லி பிரவேஸ் மாதிரி ஆட்களுக்குலாம் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு லட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேட்சை அடிச்சு சிங்கிள் ஹேண்டடாக ஒரு 40-50 ரன் அடித்து ஜெயிச்சு கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி எல்லாம் நம்ம பிரவேஸை பற்றி பேசிகிட்டு இருப்போம். கரெக்ட். இன்றைக்கும் பிரவேஸை பற்றி பேசுகிறோம், ஆனால் வேறு காரணத்துக்காக. புரியுது. களம் இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்தாலும் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த 11லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார், பிளேயிங் 11. ஏன்னா அந்த அகில் ஹுசைன் உட்கார வச்சது மிகப்பெரிய தப்புன்னு பார்க்கணும். ஷாட் நல்லா பவுலிங் பண்ணார், பேட்டிங்கும் அவரோட எவ்வளோ ரன் கொடுத்தாரோ அவர் ரன் அடித்தார். ஷாட்லேயே தப்பு பண்ணிட்டாங்களோ சார், அவர் உள்ளே வந்து கலீல் வெளியே போனது மிகப்பெரிய ஒரு தப்பு. கலீல் வெளியில் போகிறது வந்து உங்களுக்கு கையில் வரலையே, அவருக்கு அடி 6 ஆள் ஆட முடியாது. அவரை ட்ராப் பண்ணல, அவர் நாட் அவைலபிள். அவர் இந்த சீரீஸ் அவுட். ஆமாம், அந்த சீரீஸே போயிட்டாரு. அதனால நீங்கள் வேற வழி தான், வேற அடுத்த ஆள் யாருன்னு தான் பார்க்கணும். அப்போ அகில் ஹுசைனை வெளியே உட்கார வச்சு ஒரு ஃபாரின் பிளேயர் அந்த இதில் அதுக்கு பதிலாக ஷாட் வந்திருக்காரோ. சரி, நீங்கள் ஷாட் உள்ளே வந்து மேத்யூ ஷாட் உள்ளே வந்தது கூட நீங்கள் பிரிச்ச ஒரு மற்றவங்களாம் எதுக்காக ஷாட்டு கூப்பிட்டு வந்தாங்க, ஃபார்ம்லே இல்லாத ஆள் அப்படி இப்படிங்கிறாங்க. நேற்றுக்கு பாருங்கள், அவர் 4 ஓவரில் 36 ரன் கொடுத்துருக்காரு. பேட்டிங்கில் 34-35 ரன் அடிச்சிருக்காரு. டெபிட் ஒன்றுமே கிடையாது. மிஞ்சி போச்சுன்னா 1 ரன் 2 ரன் அவர் டெபிட் கணக்கில் எழுதலாம். அவரோட ரோல் அவர் பண்ணிட்டார். ஓகே, இது ரொம்ப பேடாக பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு ஃபாரின் பிளேயர் கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் அவருடைய ரோல் அவர் பண்ணிட்டார், டீசெண்டாக போட்டார். அவர் ஒன்றும் 50 ரன் 60 ரன் கொடுக்கல 4 ஓவரில். அவர் ஒன்றும் 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிட்டு போகல. அவரும் கொஞ்ச நேரம் நின்று ஆடினார். அவருக்கு கூட ஆள் நின்று இருந்தாங்கன்னா இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கும். அதனால் மேத்யூ ஷாட் டீமுக்குள்ளே வந்தது ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. அகில் ஹுசைனை ஏன் ட்ராப் பண்ணாங்க அதுதான் புரியல எனக்கு. அதுவும் பர்டிகுலர்லி போன மேட்ச் பிரமாதமாக போட்டிருக்காரு. இவங்க வந்து சேப்பாக்கு தான் இந்த பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்மார்க் பண்ணுறாங்களான்னு தோணுது எனக்கு. அந்த மாதிரிலாம் வச்சுன்னு கிரிக்கெட் ஆட முடியாது. நீங்கள் இது வந்து இந்த கிரவுண்டுக்கே வந்தால் லாய்க்கு, இந்த கிரவுண்டை விட்டு வெளியே போனால் இவன் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்படி டிசைட் பண்ணணும். சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க வெளியே போனால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி 11 செலெக்ஷனே கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் இருந்தது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து எனக்கு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. இது ருத்ராஜ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அந்த டீம் உருப்படாது. ஓகே சார், அதுதான் எல்லாத்தோட குறையமாகவும் இருக்குது, ஒரு பெரிய மைனஸாகவும் இருக்குது. ஏன் சார் அவ்வளோ அடமெண்ட்டாக இருக்குது, நான் கேப்டன் நான் எடுக்கிற டிசிஷன் தான் அப்படின்னு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கணும்? இல்லை மேனேஜ்மெண்ட்டாக என்ன ப்ரெஷர் கெய்க்வாடுக்கு அடுத்தடுத்த மேட்ச்சில் நான் வந்துடுவேன், இப்போ நாங்கள் வின் பண்ணது கொஞ்சம் மென்டலியாக எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கெய்க்வாட். ஆனால் ஏன் அவர் ஓப்பன் பண்ணணும்னு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்குது? எனக்கு புரியல, அது யாருக்குமே புரியாத புதிருங்க அது. ஆனால் அவர் வந்து அவர் ஓப்பன் பண்ணணும்னு பேசுகிற சில ஸ்டால்வர்ட்ஸ்லாம் கூட இருக்காங்க. அது அவர் எதுக்கு மாற்றிக்கணும்? அவருக்கு ஃபார்மில் இல்லைன்னு சொல்லுங்கள், அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லுங்கள், அதெல்லாம் கரெக்டு, அது நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? ஈஸ் அண்ட் ஓப்பனர் அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வேறு ஓப்பனர்ஸே இல்லைன்னா இவர் தான் ஓப்பனர் பண்ண வேண்டியது தான். ஆயுஷ் மாத்திரை ஃபார்மில் இருக்கிற பிளேயர் ஓப்பனர். ஆயுஷ் மாத்திரை எதுக்காக நம்பர் 3 ஆடுறோம், நம்பர் 2 ஆடக்கூடாதா? எனக்கு புரியல, அந்த லாஜிக் புரியல. நான் எதுக்காக ருத்ராஜை வந்து நம்பர் 3க்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, அவர் வந்து ஓப்பனிங்கில் ஃபெயிலாகிறாருங்கிறது இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்பர் 3 ஸ்லாட்டை கைக்வாட் பிடிக்கணும். இதில் மட்டும் இல்லை, டெஸ்ட் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் உங்களோட இடத்துக்கு நீங்கள் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ஆடணுன்னு இருந்தால் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற ஒரே இடம் நம்பர் 3. அந்த இடத்துல சாய் சுதர்ஷன் வந்து பிடிச்சிடுவார்னு எதிர்பார்த்தும்போது சாய் சுதர்ஷனும் கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நம்பர் 3 ஸ்லாட் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்லாம் வரவே வராதிங்க, பக்கத்துலேயே வராதிங்க. ஏன்னா கொள்ள ஆளுங்க இருக்காங்க, அங்கே வரத்துக்கு சான்ஸ் இல்லை. நம்பர் 3 இவர் பிடிச்சாருன்னா மேட்ச்சுக்கு மேட்ச் ஒரு 50-60 ரன் அடிக்க ஆரம்பிச்சாருன்னு வைங்க. நம்பர் 3 ஆடுறதுக்கு சூட்டபிள் பிளேயர் ருத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சு வரும். அதுக்காகவே நான் சொல்கிறேன், அவரோட நல்லதுக்கும் சொல்கிறேன். டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டீமில் நம்பர் 3 அவர் ஆடுறது வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும் டீமை. ஓகே. ஏன்னா நீங்கள் சஞ்சு ஓப்பனிங் இருக்கும்போது ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் பண்ணால் ஆயுஷ் மாத்திரை கொஞ்சம் அக்ரெசிவாக போகலாம்.
சஞ்சு கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆடலாம் ஆரம்பத்தில். இப்போ நீங்கள் பாருங்கள், ருத்துராஜ் கூட வராரு, அவரோட ஃபார்ம் என்னன்னு சஞ்சுக்கு தெரியுது. போன உடனே ஒரு 6 அடிக்கிற ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாரு, அவுட் ஆகிட்டு போகிறாரு. நீங்கள் அக்ரஸிவ் மூடில் போகிறாரு உள்ளே போகும்போது. நம்ம அக்ரஸிவ் மூடு எடுக்க வேண்டாம், நம்ம சாதாரணமாக போய் ஆடலாம், ஏன்னா அக்ரஸிவ் அடிக்கிறதுக்கு அவன் இருக்காங்க அப்படின்னு இருந்ததுன்னா சஞ்சுவோட கேம் வேற மாதிரி இருக்கும் சார். ருத்ரோட ஷாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும் சார். அது வந்து நேத்திக்கு ஆடின வரைக்கும் பிரமாதம் ஆடினார், நல்லா தான் இருந்தது, பிரமாதம் ஆடினார் நேத்திக்கு வரைக்கும். அந்த லெக் லான்ஸ் ஒன்றா இருக்கட்டும், ஆன் டிரைவ் ஒன்று இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லாக ஆடினார். யார் அவரோட கேமை யாரும் குறை சொல்லவே இல்லை. மாஸ்டர் பேட்ஸ்மேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ருத்ராஜோட கேம். ஏன்னா அவ்வளோ ஸ்டைல் இருக்கும், தூக்கி ஆட மாட்டார், தரையில் ஆடுற ஆள் அதெல்லாம் இருக்கும். பட் சிச்சுவேஷன், எந்த இடத்துல நீங்கள் போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்டில் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நீங்கள் போகிறீங்க, எந்த இடத்துல அனுப்பப்படுகிறீர்கள் அதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து இப்போ ரிப்பீட்டடாக நீங்கள் பாருங்கள், தூபே வந்து உங்களுக்கு மேட்ச் வின்னராக இருந்திருக்காரு, உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் எத்தனை மேட்ச் ஆடி எத்தனை மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, அவருக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுப்பீங்க நீங்கள்? வந்து எப்போ இந்த பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எப்போ நீங்கள் அவங்கள ட்ரை பண்ண போகிறீங்க? நீங்கள் கார்த்திக் சர்மா கொடுத்தீங்க, 2-3 மேட்ச் சான்ஸ் கொடுத்தீங்க, இப்போ ஒரு பிரேக் கொடுத்துட்டீங்க, ஃபைன், ஓகே, அக்ரீட். பிரசாந்த் வீருக்கு டீமில் எடுக்கிறீங்க, போலிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பேட்டிங் அவன் ஒன்றும் சொதப்பலை, நல்லா தான் ஆடின வரைக்கும். அந்த பையனுக்கு ஒரு ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது? யாருக்கு எந்த இடத்துக்கான? தூபே இடத்துக்கு வரணுங்க. தூபே நீங்கள் டீமில் எடுக்கிறது வந்து ஒரு ஆல்ரவுண்டருங்கன்னு எடுக்கிறீங்க, பாலே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க, கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது, அவர் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது உங்களுக்கு போலிங் கொடுக்கறதுக்கு. சரி, அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜடு பேட்ஸ்மேனாக தானே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஒரு பேட்ஸ்மேன் ஆடுங்க, போர்வையில் ஆடுங்க. நீங்கள் எதுக்காக இந்த ஒரு ஆல்ரவுண்டருங்கிற போர்வையில் ஒரு பேட்டிங் மட்டும் கொடுக்கணும்? கரெக்ட். நீங்கள் ஆல்ரவுண்டருங்கிற போர்வையில் ஒருத்தர் எடுக்கணும்னா பிரசாந்த் வீர் ஆடுங்க. அட்லீஸ்ட் தெரியும்ல உங்களுக்கு ஃப்யூச்சரில் இப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு. இது வந்து ப்ரூவன் மெட்டீரியல். தூபே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிசாசு அப்படி வச்சுக்கோங்களேன். அது தெரியாத தேவதை. அந்த தேவதையை கொண்டு வந்து பாருங்க, அது தேவதையா இருக்கா பிசாசு ஆகுதான்னு பார்த்துக்கலாமே. சரி, எனக்கு இந்த இடத்துல MS தோனியை சொல்லணும்னு ஆசையா இருக்கு சார். ஏன்னா நான் ஒரு காலகட்டத்தில் ரோஹித்தும் ரெய்னாவும் மிடில் ஆர்டரில் ஆடினவங்க தான், கிட்டத்தட்ட ஃபினிஷர்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் தான் MSG வருவான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பேற்பட்டவங்களை ஓப்பனர்ஸாக ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஓப்பனில் ஆடுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ரோஹித்துக்கு ஓப்பனராக வாய்ப்பு கொடுத்ததே MSG தான். ஆனால் இப்போ அவர் உள்ளே இருந்திருந்தாருன்னா இந்த தவறு நடந்திருக்காரு. ஒன்றவனே இப்போ நீ பரவாயில்ல, ஒரு 2-3 மேட்ச் இப்படி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவர் இல்லாததான் மிகப்பெரிய ஒரு குறையோ. நாம் ஏற்கனவே அதை பேசினோம் முரளியா ஒரு நாள். இந்த தோனி வந்து அந்த இன்ஸ்டிங்க்ட் வேணும் உங்களுக்கு. நீங்கள் கிரிக்கெட்டில் கேப்டன்சிங்கிறது வந்து டெம்ப்ளேட்டு கிடையாது. நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு இப்படி போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அங்கே போயிட்டு ஃபீல்டில் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறணும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அதுக்கு முன்னாடி வச்சுருக்கிற ஸ்ட்ராட்டஜியே மாற்ற வேண்டியிருக்கும். ஓகே, நீங்கள் உள்ளே போகும்போது உங்களோட மீதி இருக்கிற 10 பேர்கிட்ட நீங்கள் சொல்லி உள்ளே போகும்போது சொல்லி கூட்டிகிட்டு போகிறத போய் 2வது ஓவரே மாற்ற வேண்டியிருக்கும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோமே, இந்த மாதிரியே தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அந்த இடத்துல தான் தோனியோட ரோல் வருது. நம்ம திருப்பி பேசுகிறோம், நம்ம தோனிக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அது இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் திங்க் அபவுட் இட். அவரை வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் கரெக்டாக கேள்வி கேட்டீங்க, அது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தோனி இருந்தால் பெட்டராக பண்ணியிருப்பார். கண்டிப்பாக பெட்டர் பண்ணியிருப்பார். இந்த உங்களோட பேட்டிங் ஆர்டரே ஒரு சின்ன குளறுபடி பண்ணி விடுவார். அவர் வந்து திடீர்னு அப்புறம் வந்து பின்னாடியில் இருக்கிற ஒருத்தன் வந்து 1 டவுன் 2 டவுன் ஆட விட்டுவார். அந்த மாதிரி இந்த போலர்ஸ் வந்து ஒரு மாதிரி பிளானில் இருப்பாங்க. இந்த டீமில் இவன் ஓப்பனிங் வர போகிறான், இவன் 1 டவுன் வருவான், இவன் 2 டவுன் வருவான், இவனுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோ, இந்த போலருக்கு வந்து இவன் வரும்போது இவனை யூஸ் பண்ணிக்கோ, இந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருந்தால் அந்த லெஃப்ட் ஹேண்டர் தூபே வரும்போது யூஸ் பண்ணிக்கோ, தூபே வரும்போது ஸ்பின்னு போடாதீங்க, ஃபாஸ்ட் போலர்ஸ் அங்கே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க செட் பண்ணியிருப்பாங்க. தூபே 1 டவுன் அனுப்பிட்டா கரெக்ட். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, சரி, நீங்கள் அந்த இடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றுறதுன்னு இருக்குல்ல, அது அந்த மாதிரி பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. செட் ஸ்டாண்டர்டில் போகிறாங்க. அது வந்து ரொம்ப ஓப்பன் ஃபார்முலாவாக இருக்குது. நாங்கள் இப்படி தான் இருக்க போகிறோம், நீங்கள் என்ன இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிங்கன்னு. ஆமாம், எங்களுக்கு லக் இருந்தால் நாங்கள் ஜெயிக்கிறோம்ப்பா, இல்லைன்னா நீங்கள் பார்த்துங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் நேற்றுக்கு கையில் இருந்த மேட்ச் அநியாயம். ஆயுஷ் மாத்ரே ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். அந்த பையன் வருவான், எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேல பயமறியான் அப்படின்னா பிரீவிஸ்க்கு அடுத்தது ஆயுஷ் மாத்ரே தான் சார் சொல்லுவோம். எப்படி வேணால் போடு, யார் வேணாலும் போடு, நான் பார்த்துக்கிறேன்னு 1 டவுனில் இறங்கி 4 ஓவருக்கு 60+ இருந்துச்சு சார் சிஎஸ்கேயோட ஸ்கோர்.
ஸோ அந்த ஒரு இன்ஜூர் தான் என்ன நடந்திருக்கும், அடுத்த மேட்ச் அவரை பார்க்க முடியுமா, இதுக்கும் கெய்க்வாட் தான் காரணம் அப்படின்றாங்க. 2வது ரன் ப்ரெஷர் பண்ணி தான் அவர் ஓட வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று அந்த பையனுக்கே முடியல, இல்லை ரிட்டையர் கொடுத்துருக்கலாம்ல, நீங்கள் போய் உட்காருப்பா நம்ம பார்த்துக்கலான்னு. அப்படியாவது ஒரு கேப்டனாக அந்த இடத்துல நீங்கள் டிசிஷன் எடுத்துருக்கணும்ல, நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கணும்ல அப்படின்னு ருத்துராஜ் மேலே மீண்டும் ஒரு ஏற்கனவே ஒரு ப்ரெஷரு. இப்போ இவ்வளோ மாதிரி அடுத்தடுத்த ப்ரெஷர் போட்டால் அந்த மனுஷன் எப்படி என்ன தான் சார் பண்ணுவார்? கஷ்டம்தான். ஏன்னா சின்ன ஷோல்டர், நிறைய சுமைகளை தாங்க வேண்டியிருக்கு. கஷ்டம் தான் நீங்கள் சொல்கிறது. நம்ம ருத்ராஜ் இடத்துல நம்ம இருந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான ஜாப் இது. ரொம்ப அதுவும் when things are not going your way, நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது எதுவும் அப்படின்னு இருக்கும்போது ப்ரெஷர் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து மேலேருந்து கீழேருந்து அப்படின்னு வரும்போது அது சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயுஷ் மாத்திரேவை உள்ளே போக சொல்லியிருக்கணும். ஒரு கேப்டனாக இவர் முடிவு எடுத்துருக்கணும். அப்பா தம்பி தயவு செஞ்சு நீ ஆடின வரைக்கும் பிரமாதமாக ஆடிட்ட, அழகாக டீம் ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு வந்து விட்ட, இந்த மாதிரி உன் கால் இருக்கிறது நல்லதில்லை. அந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சரையும் பார்க்கணும். ஒன்று வச்சு ரிஸ்க்லாம் எடுக்க முடியாதுப்பா, நீ தயவு செஞ்சு உள்ளே போ, 2 ஓவர் உள்ளே உட்காந்து ரெஸ்ட் எடு, அங்கே உள்ள மருந்து இருந்து போடுவாங்க, எதாவது கட்டி விடுவாங்க காலில், கட்டு போட்டு கொஞ்ச நேரம் உட்காரு, அதுக்குள்ளே மீதி இருக்கிறவங்களாம் வந்து வேலையை முடிக்கட்டும். வேலை மற்றவங்களால வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நீ வரவே வேண்டாம். மற்றவங்களால பண்ண முடியலன்னா வந்து முடிச்சு கொடு. அது அப்படின்னு இவர் சொல்லி அவனுக்கு புரிய வச்சு உள்ளே அனுப்பியிருக்கணும். அது கைக்வாட் பண்ணலை. ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம உள்ள வந்து கீழே உட்காந்துருக்கிற ஆயுஷ் மாத்திரை கிட்ட குனிஞ்சி ருத்ராஜ் என்ன பேசினாரு, அதுக்கு மாத்திரை என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை ருத்ராஜ் வந்து நீ உள்ளே போயிடுப்பா தம்பின்னு சொல்லியிருந்து, இல்லை எனக்கு நல்லா இப்போ பேட்டில் பால் படுது, நான் திருப்பி வந்தேன்னா இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவேன்னா இல்லையான்னு தெரியாது, இருக்கும்போது முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை கன்வின்ஸ் பண்ணிட்டாரா அந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி இடத்துல தான் ஆல் செட் அண்ட் டன் ஆயுஷ் மாத்திரே வந்து ஒரு குழந்தை, இது யங் கை. அவங்ககிட்ட வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணணும். டைம் இருக்குது, ஒரு 2-3 மினிட்ஸ் கீழே உட்காந்து அவருக்கு சிசுரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் ஒரு கன்வின்ஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் உள்ள தப்பன்னு ஓடி வர அந்த கோச்சஸ், இந்த மைக்கேல் ஹசி மாதிரி ஆட்கள்லாம் ஓடி வந்து ஐயா தம்பி அப்படி உள்ள வாணி உங்கள்கிட்ட உள்ள வந்து நான் பேசிக்கிறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஆயுஷ் மாத்திரேக்கு அந்த இடத்துல வந்த இன்ஜுரி இல்லை. இது போன மேட்ச்சே அவர் ஃபீல்டிங்க்கு வரல. ஸோ போன மேட்ச்லேருந்தே இந்த ப்ராப்ளம் அவருக்கு இருந்திருக்கு. ஓகே, ஜாஸ்தியாக இல்லாமல் வெளியே தெரியாமல் இருந்தது. ஒரு 30-40% இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும். 60% ஃபிட்னஸை வச்சுட்டு உள்ள அவன் ஆட வந்துட்டார். ஸோ இது வந்து அந்த ஏற்கனவே உனக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அதை அக்ரவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். அதை பார்க்க தவறிட்டாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மேட்சே எழுந்துட்டாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ஓகே, ஜெமி ஓவர்டன் சார் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஷைன் ஆகிட்டாரோ, சிஎஸ்கே வந்து அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டாரோ. நல்லா நம்மளே ஜெமி ஓவர்டனுக்குலாம் சான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் நினச்சோம். ஆமாம், அவர் வந்து நல்லா நீங்கள் சொல்கிற மாதிரி இடத்த பிடிச்சிட்டார். என்ன பண்ணுறாருன்னா, பட்டு ஜெமி ஓவர்டன் வந்து இப்போ டூ ஏர்லி டு சே ஒரு 4 மேட்ச் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன், 4-5 ஆடிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆஸ் அ போலர் நின்றுட்டார். அவர் ஆஸ் அ ஃபீல்டர் சேஃபாக இருக்கார், பெருசாக ஒன்றும் கேட்ச்லாம் ஒன்றும் விடலை. ஆஸ் அ பேட்ஸ்மேன் கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னு பார்த்தா நேத்திக்கு அடிச்சிருந்தாருன்னு வைங்க. நேத்திக்கு அந்த லாஸ்ட்டு 19th 20th ஓவரில் ஒரு 2 6 அடித்து நேத்திக்கு மேட்ச் வின் பண்ணியிருந்தாருன்னா இந்த சிஎஸ்கே டீமில் ஜெமி ஓவர்டன் வந்து ஒரு இன்டிஸ்பென்சபிள் பிளேயர் ஆகிருப்பார். இந்த சீசனுக்கு அவர் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் ஆகிருப்பார். அங்கே தான் அது மிஸ் பண்ணுறாரு. இப்போ எனக்கு நான் யாரை நினச்சி பார்க்குறேன்னா, பிரேவோ நினச்சி பார்க்குறேன். நீங்கள் பிரேவோ வந்து சிஎஸ்கேயில் இருக்கும்போது, தோனியோடு இருக்கும்போது பிரேவோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது பெருசாக ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பிரேவோன்னு சொன்னோன்னே உங்களுக்கு இந்த இன்னிங்ஸு அந்த போலிங்கில் அந்த இடத்த விக்கெட் எதாவது ஞாபகம் வருதா? இல்லவே இல்லை. ஆனால் யூட்டிலிட்டி பிளேயர். நீங்கள் கடைசியில் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2-1.5 ஓவர் தான் இருக்குது, 8-9 பால் தான் இருக்குது, 20 ரன் அடிக்கணும், அந்த மனுஷன் ஜெயிச்சு கொடுப்பாரு. ஆமாம், சத்தம் போடாமல் ஜெயிச்சு கொடுத்துட்டு சத்தம் போடாமல் உள்ளே போவார் சிரிச்சுட்டு. இல்லை கடைசியில் ஒரு டெத் ஓவரில் வந்து காலில் கொண்டு வந்து 2-3 யார்கரை போட்டு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கணும், 2 ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுப்பார். கரெக்ட், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவார். ஸோ அவர் வந்து டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தவிர்க்க முடியாத ஆளாக இருந்தார். பெருசாக கான்ட்ரிபியூஷன் இருக்காது, ஆனால் பிரேவா இல்லாமல் டீம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அப்போது இவர் கையில் அதே ரோல் தான் இப்போ இவர்கிட்ட இருக்கிறது. பிரேவோட இடத்துக்கு தான் இவர் வந்திருக்கிறது, அப்படி தான் சொல்லணும். அதுக்கு ஈக்குவல் வந்து அந்த ஸ்லாட்டுக்கு தான் வந்திருக்காரு.
இவர் பேட்டிங்கில் கொஞ்சம் காமிக்கணும். போலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா போடுறாரு, டால் ஹெஃப்டி, அவரோட உடம்பு அவருக்கு ரொம்ப உதவுது. இந்த மாதிரி ஒரு ஜாஸ்தி பவுன்ஸ் இல்லாத ட்ராக்ல கூட நல்லா பவுன்ஸ் கிடைக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப நல்லா போடுறாரு. இன்னும் பேட்டிங் கொஞ்சம் பரிமளிச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஓவராலாக நேற்று நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். எப்படி சார் இருக்க போகுது அடுத்த கட்டம்? அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்கு? கஷ்டம் தான் முரளி. ஏன்னா இன்னும் மீதி இருக்கிற 8 மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் 8 மேட்சும் ஜெயிக்கணும். நீங்கள் 8ல் ஏதாவது 6, 7 ஏதாவது பார்த்து இது போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறதா இருந்தால் மேலே இருக்கிறவங்க மட்டமாக ஆடணும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதாவது நான் ஆடி ஜெயிக்கணுங்கிறத விட அவன் ஆடாமல் ஜெயிக்கணுங்கிற மாதிரி போயிடுவீங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு போயிடுவீங்க. பட்டு ரிமோட் தான். இந்த மாதிரியான ஒரு திங்கிங், இந்த மாதிரியான கேப்டன்சி, ஒரு 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 அக்ரஸிவ் ஆட்டிடியூட் இல்லை. கொஞ்சம் பார்த்தாலே அவங்க என்னமோ திடீர்னு ஒரு மேட்ச் கொஞ்சம் கையை விட்டு போகிற மாதிரி வரும்போது இவங்க நெகட்டிவ் ஆகிடுறாங்க. சில பேருக்கு நீங்கள் வந்து மோட்டிவேஷன் போது நம்ம மேனேஜ்மெண்ட்லலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. மோட்டிவேஷன் ஒருத்தர் வந்து உங்கள் டீமில் வந்து இருக்கிற ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, இந்த 10 பேரையும் நீங்கள் ஒரே மாதிரி மோட்டிவேட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு வந்து பணம் கொடுத்து மோட்டிவேட் பண்ணணும். நீ செஞ்சனா இது நான் தரேன், இவ்வளோ தரேன் அப்படின்னு சொன்னால் அவன் அதுக்கு மோட்டிவேட் ஆவான். சில பேருக்கு வந்து பதவி கொடுத்து மோட்டிவேட் பண்ணணும். நீ இந்த வருஷம் இந்த டார்கெட்டை முடிச்சிட்டோன்னா உனக்கு நீ அடுத்த வருஷம் ஆஃபீஸர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னால் அவன் அதை நோக்கி ஓடுவான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்குது. சில பேரை டிமோட்டிவேட் பண்ணணும், அப்போ தான் அவன் மோட்டிவேட் ஆவான். அது எப்படின்னா, இந்த வேலைக்கு நீ லாய்க்கில்லப்பா, உன்னால் முடியாது, இது நான் அவனை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன் முடியாது, எங்கிட்ட கூட நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுவான். அவனுக்கு அதான் மோட்டிவேஷன். அது வந்து அவனுக்கு மட்டம் தாண்டியே அவங்ககிட்ட இருந்து வேலை வாங்குறது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் செட் ஸ்டாண்டர்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை எல்லாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா மோட்டிவேட் பண்ணி, அந்த மாதிரி பர்டிகுலர்லி ஒரு கேப்டனோட ரோல் எங்கே வருதுன்னா, டவுனில் இருக்கும்போது அந்த டீமை நிறுத்தணும். அதை இப்போ நான் பார்க்குறது வந்து கொஞ்சம் என்னோட கண்ணில் படுறது வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்ப பிரமாதமாக பண்ணுறது ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணுறாரு, ரஜத் பட்டிடார் பண்ணுறாரு. அது ரஜத் பட்டிடார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா தோல்வியே வாழ்க்கையில் பார்க்காத ஒரு ஆள் மாதிரி இருக்காருங்க. அவர் தோக்குறாரு, மேட்ச்சு தோக்குறாரு, பேட்டிங்கில் ஃபெயில் ஆகிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது கூட அவருடைய அவர் டீம்மேட்ஸ் கிட்ட பேசுறது, அவர் கம்பீரமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா தனிக்கும் குள்ளமான ஆள் தான், பெரிய ஹெப்டி ஃபிகர்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற ஆள் பார்த்தா ரஜத் பட்டிடாரை பார்த்தா அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி வருது. ருத்ராஜை பார்த்தோன்னா தொங்கின தோல் தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், நல்ல நிமிர்ந்த தோளோடு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் டீமை மோட்டிவேட் பண்ண முடியும். நீங்கள் டீம் அந்த மாதிரி கொண்டு வரணும். டீம் கிட்ட பயங்கர நெகட்டிவிட்டி இருக்குது. ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஒரு நல்ல க்ரீன் மார்க்ஸ் தெரியுதே தவிர ரெட்டு இல்லாட்டா கூட மஞ்சள் தான் ஜாஸ்தி இருக்குது. ஓகே சார், அதுக்கு தான் எம்எஸ்டி வருவாரா சார்? அடுத்த மேட்ச்லேயாவது எதிர்பார்க்கலாமா அவரை? என்ன நடக்கும்? அது எவ்வளோ தூரம் வாய்ப்புகள் இருக்குது? வந்தால் மேபி ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கலாம். அவரால் ஆஸ் அ பிளேயர் இல்லாட்டா கூட ஆஸ் அ கேப்டனாவோ, அவர் லீட் பண்ண போகிறது இல்லை, வந்தால் ஆஸ் அன் அட்வைசர் ஆன் த ஃபீல்டு. ஓகே, ஆன் த ஃபீல்டு அட்வைசராக கண்டிப்பாக சில மாற்றங்கள்லாம் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லாட்டா கூட டீமில் பாசிட்டிவிட்டி இருக்கும். எல்லாம் அந்த தோல் தொங்கின தோல் பார்க்க முடியாது. சரி, அவரோட ஒரு பார்வையில் தோல் நிமிந்துரும். சரி, அதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நிறைய நன்றி ஷேர் பண்ணிடுது. இன்னொன்று சந்திக்கிற உங்களுக்கு நன்றி.